அழகே அழகு சரியில்ல. அடுத்து வர எபிசோட்ல நம்ம பாக்கியராஜ் இருந்துட்டு, "அப்பா எதுக்காக இப்படி நடு ரோட்ல நின்னு நம்ம எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்கணும்? நம்ம வீட்ல இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்ததுக்கு சண்டை போடுறதுக்கா வந்தோம்? ஜாலியா என்ஜாய் பண்ணுறதுக்காக தானே வந்தோம். அதை விட்டுட்டு இப்போ மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருந்தா என்ன பார்த்தோம்? நீங்கள் கேட்ட மாதிரி மலர் உங்களுக்கு எல்லாமே செஞ்சு தானே கொடுத்துட்ருக்கு. அதுக்கப்புறம் ஏன்ப்பா இப்படி இவ்வளோ சண்டை போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் எங்களை மட்டும் கஷ்டப்படுத்தலைப்பா, வந்தவங்களையும் சேர்ந்து தானேப்பா நீங்கள் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க." மீனாவோட அம்மா அத்தை நம்மளை நம்பி இவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டாங்க. ஆனால் கடைசியில் இத்தனை பேருக்கு முன்னாடியும் நீங்கள் இவங்கள பேசின பேச்சு இருக்கே, கொஞ்சம் நஞ்சமாப்பா பேச்சு பேசுனீங்க. மலரை வீட்டில் தான் அவ்வளோ வேலை வாங்குறீங்கன்னா இங்கே வந்த இடத்துலையும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க விடாமல் வந்த இடத்துலையும் இப்படியெல்லாம் வேலை வாங்கிட்டு இருக்கீங்களே. ஒரு புருஷனா என்னால் எத்தனை நாளைக்குப்பா இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்க முடியும்? மலரண்ணா என்ன சொல்லி கைப்பிடிச்சேன்னு தெரியுமா? எங்கள் வீட்டில் என்ன பேசினாலையும் நீ அதை பெருசாக எடுத்துக்க கூடாது, அவங்க நம்மளை முழுசாக ஏற்றுக்கிற வரைக்கும் நான் சொன்னேன். ஆனால் அந்த வார்த்தையே இப்போ வரைக்கும் மலர் எனக்காக கேட்டுக்கிட்டு அமைதியாக இருக்குது. ஆனால் நான் வேண்டாம் நீ திரும்பி நில்லுன்னு சொன்னால் உங்களோட நிலமை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. நானும் நம்ம குடும்பம்னு சொல்லிட்டு நிறையவே பொறுத்து போயிட்டேன்ப்பா. இதுக்கு மேலே என்னால் பொறுக்க முடியாது. இனிமேல் மலரை நீங்கள் எந்த வேலையும் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.